ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சீ ஃபுட் பாயில் தான் செய்ய போகிறேன். என்ன அபி, இது வந்து டெய்லி செய்யணுமெண்ட் ஆசை நண்பர்களே. இன்றைக்கி தான் எனக்கு டைம் வந்திருக்கு. சரியா, என்னட்ட இருக்கிற சீ ஃபுட்டை வச்சு இந்த பாயில் செய்ய போகிறேன். சரியா, இதை விட எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சரியா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னாட்டா இது நாங்கள் ஒரு தடவை வெள்ளவத்தையில் சாப்பிட்ருக்கோம். என்ன, அந்த பேக்கில் கட்டி கொண்டு வந்து அப்படியே கொட்டுவாங்க நண்பர்களே. சாப்பிட செமையாக இருக்கும். நான் அதை சோறும் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா, சோறு அவியுது. இது இங்கே அவிஞ்சு ஒன்று. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீ ஃபுட் பாயிலையும் செஞ்சு சாப்பிட வேண்டியதான் செமையாக. நாங்கள் வந்து ஆனால் அங்கே ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்டோமே. என்ன, இன்றைக்கி சோறு வடித்து சாப்பிட போகிறோம். வாங்க செய்யலாம். இது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வாங்க சூப்பரான சுவையான சீ ஃபுட் பாயில் செய்யலாம். சீ ஃபுட் பாயிலுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இதில் பாருங்கள், நண்டு துப்புரவாக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே எல்லாம் இறால் இந்த மாதிரி கோதோடான் கழுவி எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு கனவா, சோளன், உருளைக்கிழங்கு, உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ முதல் வந்து இந்த கனவா, இறால், நண்டு இதெல்லாம் அவிச்சு எடுக்கணும். தனித்தனியாக தான் அவிச்சு எடுக்கணும். முதல் இதில் சட்டியில் வந்து கனவாயை போடுவோம். கனவா கொஞ்சம் அவிய டைம் பிடிக்கும். அதுக்கு பிறகு இந்த சட்டியில் நண்டு சேர்ப்போம். இதில் வந்து கனவா எடுத்துருக்கிறேன், இங்கெல்லாம் நண்டு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், கணக்க சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி நண்டு இப்படியே எடுத்து வந்து புறாக்கி எடுத்துருக்கேன். எல்லாம் சேர்த்து தான் அப்படியே போடுறது. இப்போ இதில் வந்து கனவா அவியட்டுக்கும். அதுக்கு பிறகு இங்கால நண்டு. இப்போ இது ரெண்டும் தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலே அப்படியே அவிஞ்சு வரும். இப்போ இது ரெண்டும் அவியட்டுக்கும். மூடி விடுவோம், அவியட்டுக்கும். இனி இதில் வந்து சோளனை அவிய வைக்க போகிறேன். சோளனை பாருங்க கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்ப்போம். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்க்குறேன். இனி இதையும் மூடி அடுப்பில் வைப்போம், அவியட்டும். இதையும் அடுப்பில் வச்சாச்சு, மூடி விடுவோம், அவியட்டும். நண்டு அவிஞ்சிட்டு இறக்குவோம். இனி இதில் இறால் அவிச்செடுப்போம். உப்பு சேர்க்குறேன். இறாலுக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இறால்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சிடும், அவியட்டும். இப்போ சீ ஃபுட் பாயில் செய்கிறதுக்கு சட்டியை வைப்போம். சூடாட்டுக்கும் இங்கே பாருங்கள், நண்டு அவிச்சு எடுத்தாச்சு. இது வந்து இந்த சோளன் அவிச்சு எடுத்தாச்சு. இறால், இங்கே வந்து கனவா, அதுக்கு பிறகு மிளகாத்தூள், பெப்ரிக்கா பவுடர், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இது உள்ளி. அதுக்கப்புறம் இங்கால உள்ளியும் பட்டி வச்சுருக்கேன். இங்காலையும் பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழத்தை இப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன். சோயா சாஸ், பட்டர். இப்போ சட்டி சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பட்டர். இந்த பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். பட்டர் சேர்ப்போம். இப்போ பட்டர் சேர்ப்போம். 2 எடுத்துருக்கிறேன். 2ஐயும் சேர்ப்போம். இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருக்குறாங்க. இந்த பட்டர் கொஞ்சம் உருவட்டும். நீ வந்து உள்ளியை வெட்டி வச்சுருக்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்ப்போம். இந்த உள்ளி வந்து இந்த பட்டரில் அப்படியே வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, உள்ளி எல்லாம் இந்த மாதிரி பொரிபட்டு வருகுது. இனி வந்து இதில் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். கலந்து விட்டுட்டு இதோட தனி மிளகாத்தூள், இது பெப்ரிக்கா பவுடர், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இது உள்ளி, குட்டி குட்டி உள்ளி எல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ இது கொதிச்சு வருது. சோயா சாஸ் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விடுவோம், கொதிக்கட்டுக்கும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கொதிக்கட்டும்.
இது வந்து ஸ்வீட் கோன் என்ன ஸ்வீட் சோளம் இனிப்பு சோளம் என்ன அதை சேர்ப்போம் நல்லா இருக்கு இதோட அவிச்சு வச்சிருக்கிற கனவா இறால் நண்டு உருளைக்கிழங்கும் 2 அவிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ப்போம் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் இதை நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா கலந்து விட்டாச்சு இனியும் இறக்க வேண்டியா ஆனால் நாங்கள் இதுக்கு அந்த இதுவும் வேண்டியிருக்கலாம் வேணும் மூட்டை கொச்சிக்கான்னு சொல்லிக்கலாம் திரும்ப உரைச்சிது அம்மா அவ்வளோ நம்ம சாப்பிட்டு ஏன் சீ ஃபுட் பாயில் ரெடி ஓடி வாங்க சாப்பிடலாம் என்னத்தை சாப்பிட்டாலும் இந்த கடல் உணவு சாப்பாடுகளுக்கு ஒரு தனி சுபதான் ஐயா அடுப்படி பாடும் மீனும் போடுறதுடா சுறா மீனும் போடலாம் நான் நீ சாப்பிட மாட்டேன்னு போடல இப்போ ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இங்கே கிண்ணத்துக்கு அள்ளி போடுவோம் நல்லா இருக்கு கொடுவா நண்டு இருந்தது நான் வேண்டே இல்லை இந்த நண்டு தான் நல்லா இருக்கும் முட்டையும் அவிச்சு போடலாம் உங்களுக்கு விருப்பம்ண்டா நாங்கள் போட இல்லை மகன் வேணான்ட்டார் நான் முட்டை அது குழப்பிடும் எங்களுக்கு போட உங்களுக்கு விருப்பம் அது சீ ஃபுட்டுண்டா சீ ஃபுட் மட்டும்தான் அது கோழி ஃபுட்டுன்னு அது வந்து கோழி ஃபுட் அதான் நாங்கள் போட இல்லை நண்பர்களே சரியா இங்கே பாருங்க நண்பர்களே அந்த சோஸ் நாங்கள் ரெடி பண்ண பட்டரில் சொல்லி வேலை இல்லை அதை விட இந்த சோளனும் நல்ல டேஸ்டாக இருக்குது தெரியுமா ஓ சூப்பராக இருக்குது ஆனால் இது அப்படி சோறோடு சாப்பிடல ஏன்டா சாப்பிடலாம் அது இவ்வளோ இருக்குது சாப்பிடலான்ற கறி மாதிரி இருந்தால் தானே அப்படி கறி அப்படி இதில் கொஞ்சம் சாப்பிட்றது சோறு அள்ளி சாப்பிட்றது இல்லாட்டி தனியாக சாப்பிட்றது உனக்கு எப்படி இருப்போமோ அப்படி சாப்பிடு நான் பிடிச்ச மாதிரி சாப்பிடு சீ ஃபுட் பாயில் ரெடி வாங்க சாப்பிடலாம் எனக்கு சோறே வேணாம் இது மட்டுமே போதும் என்ன தம்பி அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக சோறு என்ன சோறு சுடுவது கொதுண்டு கொதிக்குது நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா இது பாருங்க எல்லாம் கீழே இறங்கி போய் நிற்கிறாங்க கீழே இருந்தால் எடுக்கணும் என்ன தம்பி அப்போ அந்த ஜூஸ் எல்லாம் சேர்ந்து வரும் வாவ் எனக்கு இந்த சோளம் நல்லா பிடிச்சிது நான் அப்போது சாப்பிட்டு பார்த்தவன் இவர் பாருங்க நண்பர்களே என்ன சாப்பிட விடுறான் இல்லை சோழனை ஒரு சாப்பாடு பிடிச்சா தரமாட்டார் எனக்கு பாருங்க அவரை பச்சை மிளகா எல்லாம் இருக்குது இதில் என்னென்ன வரையில பார் நண்டு வந்துட்டடா கனவா வரையில இங்க வந்திருக்கு ஒன்று தானே வந்திருக்கு சரி நண்டு வரை இல்லை கால் மட்டுமா சாப்பிட்றது நான் இருக்குட்ட முழு நண்டு வைக்கணும் இப்படி இப்போ வாங்க சாப்பிடலாம் நீங்கள் பாருங்க சூப்பராக இருக்குது தெரியுமா கோதை இப்படி எடுத்துட்டு ராளை இதுக்காக கிண்ணம் கொண்டாந்துட்டு இப்படி எடுத்து போட்டு இப்படி சாப்பிடணும் தெரியுமா இந்த சோஸில் இப்படி துவைக்கணும் அப்படி இருக்கு தெரியுமா இதில் நல்லா அப்படி துவைச்சிட்டு செம்ம கொஞ்சமாக சோறு
அண்ணவாயை பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் அப்போது 2-3 டேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பர். நண்டு பார்த்தீங்களா? இந்த நண்டை இங்கே இதில் பிரட்டி போட்டு போய் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, செமையாக இருக்கு. சோளன் அப்படி ஒரு சுவையாக இருக்குது தெரியுமா நண்பர்களே? நல்லா இருக்கு. இப்படி சாப்பிட்டு சோறையும் சாப்பிடணுமா? உங்களுக்கு தனியாக இந்த சீ ஃபுட் பாயில் வேணுமெண்டா தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு கூட சாப்பிடலாம். ஆனால் இப்படி சோறோட சாப்பிடக்க அது திகட்டாது, நல்லா இருக்கும். சும்மா டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகாய் இருக்குங்க சாப்பிடக்க இப்படி காரத்துக்கு அதையும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிடு நீங்கள். சும்மா நல்லா இருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. இங்கே பாருங்கள் நண்டு. நல்லா இருக்குன்னு சொல்லி